பாலச்சந்திரன் தன் கைப்பெட்டியுடன் அலுவலகம் புறப்பட்டு கொண்டிருந்தார். என்றும் இல்லாத அதிசயமாக அவர் அறை வாசல் படியில் அவரை எதிர்பார்த்து அவர் மனைவி காத்திருந்தாள். 22 வருஷங்களாக தம்பதிகளாக அதே பங்களாவில் இருந்தாலும் இருவரும் மனதளவில் பெரிதால் நெருங்காமல் விலகியே இருந்தார்கள். பாலச்சந்திரனின் தாயார் பேரனெங்கே பேத்தி எங்கே என தொணதொணப்பு தாங்காமல் அவர் சில முறை பரிமளாவை தீண்டியிருக்கிறார். இல்லை, அவள் தொட அனுமதித்திருந்தாள். கிழவின் ஆசை பாதி நிறைவேறியது. பேரன் இல்லை, பேத்தி மட்டும்தான். பெயர் லாவண்யா. பரிமளா பாலச்சந்திரனின் மாமன் மகள்தான். ஆனால் பாலச்சந்திரன் நாடியது இன்னொரு பெண்ணை. சொந்தம் விட்டு போகக்கூடாது, திரண்ட சொத்துக்கள் கை மாறிவிடக்கூடாது என்ற பல காரணங்களை சொல்லி அவர்கள் இருவரையும் மன வாழ்க்கையில் பிணைத்துவிட்டனர். பரிமளாவும் என்றும் பாலச்சந்திரனை தன் வாழ்க்கை துணையாக நினைத்து பார்த்ததில்லை. கல்லூரியில் சேர்ந்தவுடன் அங்கிருந்த ஒரு இளம் விரிவுரையாளர் மேல் அவள் மனம் சென்றது. அரசல் புரசலாக இதை கேள்விப்பட்டுத்தான் அவள் வீட்டில் இந்த கல்யாணத்தை அவசர அவசரமாக முடித்து வைத்தார்கள். இந்த விஷயம் ஊருக்கு தெரியாது. வீட்டு வேலைக்காரர்களுக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டார்கள். பிரபலமான பத்திரிகை இவர்களை இலட்சிய தம்பதிகளாக அட்டைப்படத்தில் போட்டு காட்டியது. நடிப்பில் பெரிய நட்சத்திரங்கள் போலவே தோற்கடிக்கும் விதத்தில் போஸ் கொடுத்து தங்கள் அந்யுன்யத்தை நடித்து காட்டினர். ஒரு வருஷம் மேட் ஃபார் ஈச் அதர் போட்டியிலும் லயன் கிளப்ஸ் இவர்களை தேர்ந்தெடுத்து கௌரவித்தது. லாவண்யா தன் வயிற்றில் உண்டானவுடன் தனிப்படுக்கை அறைக்கு மாறியவள் பரிமளா. இன்னும் அப்படியேதான். பரிமளா தன் கவனத்தை குழந்தை வளர்ப்பதில் செலவிட்டாள். பாலச்சந்திரனுடன் கழித்த ஒரு சில நாட்களிலேயே அவளுக்கு வேறு ஆசைகள் எல்லாம் விட்டு போயிற்று. லாவண்யா அம்மாவுடன் ஒட்டி கொண்டாள். எப்போதாவது டேடி கூப்பிட்டு பரிசு கொடுக்கும்போது வாங்கி கொண்டு தேங்க்யூ என்று சொல்வதுடன் சரி. இப்போது இத்தனை நாட்களுக்கு பிறகு தன் கணவனை பார்த்து பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டது லாவண்யாவினால். லாவண்யா இப்போது மெடிக்கல் காலேஜில் படித்து கொண்டு இருந்தாள். புத்திசாலி பெண். தந்தைக்கும் தாய்க்கும் நடக்கும் பனிப்போர் அவளுக்கு புரிய வந்தது. மெல்ல மெல்ல தாயின் முந்தானையிலிருந்து தன்னை லாவண்யா தன் வயிற்றில் உண்டானவுடன் தனிப்படுக்கை அறைக்கு மாறியவள் பரிமளா. இன்னும் அப்படியேதான். பரிமளா தன் கவனத்தை குழந்தை வளர்ப்பதில் செலவிட்டாள். பாலச்சந்திரனுடன் கழித்த ஒரு சில நாட்களிலேயே அவளுக்கு வேறு ஆசைகள் எல்லாம் விட்டு போயிற்று. லாவண்யா அம்மாவுடன் ஒட்டி கொண்டாள். எப்போதாவது டேடி கூப்பிட்டு பரிசு லாவண்யாவிற்கு கொஞ்சமும் பொருத்தமில்லை. அவள் நல்ல சிவப்பு, இவன் கட்ட கரி. அவன் வெடவெடவென்று மெலிந்த உடவாழ்க்கை, இவன் குட்டையாக இல்லாவிட்டாலும் கட்டையாக இருந்தான். இத்தனை நாள் இலைமறைவு காய்மறைவாக இருந்த விஷயம் முதல் நாள் வெட்ட வெளிச்சமாகியிருந்தது. தன் தாயிடம் தான் சுனிலை மணக்கப் போவதாக டேடியிடம் சொல்லும்படி தன் தாயிடம் அவள் கெஞ்சவில்லை. உத்தரவு பிறப்பிது போல் அறிவித்துவிட்டு போனாள். பரிமளா அதிர்ந்து போனாள். தனிப்பட்ட முறையில் அவளால் என்ன முடிவு எடுக்க முடியும்? லாவண்யாவிற்கு தந்தை என்று ஒருவர் அந்த வீட்டில் இருக்கிறாரே. முக்கியமான விஷயம், கொஞ்சம் உட்காரலாமா என கேட்டாள் பரிமளா. நிச்சயமாக. அவர் வெடிக்கப் போகிறார் என எதிர்பார்த்த பரிமளா ஏமாந்தாள். ஓ ஷுவர் என உட்கார்ந்தார் பாலச்சந்திரன். பரிமளா எல்லா விவரங்களையும் அவரிடம் சொன்னாள். நீ என்ன நினைக்கிறாய் பரிமளா என கேட்டார் பாலச்சந்திரன். பரிமளா சிரித்தாள். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் அவள் பெயரை சொல்லி அழைக்கிறார். இத்தனை நாட்கள் ஒருவரைக்கொருவர் தொண்டையை செருமித்தன் கவனத்தை ஈர்த்து வந்தனர். எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது என்றாள் பரிமளா. நான் தெளிவாக இருக்கிறேன் பரிமளா. நமக்கு உருவ பொருத்தம் இருந்தது. அந்தஸ்தில் சமம். படிப்பில் கூட பழுதலில்லை. கல்யாணத்திற்கு இந்த பொருத்தங்கள் மட்டும் போதும் என பார்த்துதான் நாம் இணைந்தோம். எப்படி வாழ்கிறோம் என உனக்கு தெரியும். இதேபோல் இந்த பொருத்தங்களை மட்டும் பார்த்தால் நாம் லாவண்யாவை கண்டிக்க வேண்டியதுதான். சுனிலை மறக்க சொல்ல வேண்டியதுதான். உன் அண்ணன் மகனுக்கோ என் தங்கை மகனுக்கோ அவளை கட்டி கொடுக்க வேண்டியதுதான். நம்மிடம் இல்லாத ஒரு பொருத்தம், ஒரே பொருத்தம், மனப்பொருத்தம் அவர்கள் பக்கம் இருக்கு. இதை பற்றி நீ என்னிடம் ஒரு நாள் பேசுவாய் என்று எனக்கு தெரியும். சுனில் லாவண்யா விஷயம் என் காதுக்கு வந்தது. பரிமளா வயது 45 தாண்டியது. மூப்பின அடையாளங்கள் ஆங்காங்கே தோன்ற ஆரம்பித்து விட்டன. கிடைக்காதே நினைத்து விலகியிருப்பதை விட கிடைத்ததை கொண்டு திருப்தி அடையாமல் போனமே என்ற விவேகம் ரொம்ப தாமதமாகவே எனக்கு வந்திருந்தது. இருந்தாலும் உன் மனநிலை தெரியாமல் நான் நெருங்க விரும்பவில்லை. பரிமளா நெகிழ்ந்து போனாள். பாலச்சந்திரனிடம் என்ன குறை இருந்தது? பார்க்க போனால் அந்த கல்லூரி விரிவுரையாளரை விட எல்லா விதத்திலும் உயர்ந்தவர்தான். எப்போதோ படித்தது ஞாபகம் வந்தது. இருவர் ஓரடி நெருங்கினால் இடைவெளி 2 அடி குறைகிறது. ஓரடி நகர்ந்தால் 2 அடி கூடுகிறது. பரிமளாவின் கண்களில் நீர் துளித்தது. கவலைப்படாதே, நான் லாவண்யாவிடம் பேசுகிறேன் என புறப்பட்டு போனார் பாலச்சந்திரன். ஊரே வியக்கும்படி லாவண்யா சுனில் திருமணம் நடந்தது. பாலச்சந்திரனும் பரிமளாவும் ஓடியாடி உபசரித்தனர். பார்த்தவர்களில் ஒருவர் கூறினார், பரிமளா பாலச்சந்திரனை பாருங்கள், இன்றைக்கு கல்யாணமானது போல் எத்தனை உற்சாகம் என்று.
அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லையே. மனதளவில் அவர்களுக்கும் இன்றுதான் திருமணம் முடிந்திருந்தது என்று. நன்றி.